ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான தேர்ட் வீக் டே 1 ஓட்டிங் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக தான் வந்து டெய்லியும் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரேன். மறக்காமல் அதுக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பேர் வந்து நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ இன்னுமே வர வேண்டியது தான். பட் இருந்தாலும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துட்டு நம்மளுடைய திவாகர் அண்ட் எஃப்ஜேக்கு கிடைச்சதுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க. இல்லைனா கண்டிப்பாக உள்ளே வந்திருப்பாங்க. பட் திவாகர் வந்தால் பிரச்சனை கிடையாது. எஃப்ஜே வந்திருந்தாருன்னா அவருக்கு சரியான ஆப்பு இருந்திருக்கும். பட் தப்பிச்சிட்டாப்பில். சரி, இப்போ மொத்தமாக வந்துட்டு 8 பேர் நாமினேஷன்ஸ் வந்திருந்தாங்க. யார் யாருன்னா கலை, துஷார், சுபிக்ஷா, பிரவீன், வியானா, ரம்யா, அரோரா, ஆதிரை. ஸோ இப்போ வாங்க யார் யார் எந்தெந்த பிளேஸில் இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4315 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 24.98. ஸோ மாதம் வந்துட்டு ஓட்டு வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வியானா வந்து இன்றைக்கி தரமான சம்பவத்தை பண்ணாங்க. இவங்களை போட்டு இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. காரணம் இவங்க போன வாரம் வந்துட்டு இந்த எஃப்ஜேவின் சபரிக்கும் வந்துட்டு ஒரு சில டாஸ்க் கொடுத்த ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பண்ணாங்க. அவங்களும் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு நம்ம விக்கல்ஸ் விக்ரம் ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் கொடுத்தாப்புல. அவங்க சொல்கிறத செய்ய மாட்டேன் சொல்லாதீங்க, செய்யறத கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள், அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணுங்கள். செய்ய மாட்டேன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இருந்தாலும் வியானா வந்துட்டு சூப்பராக வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் போன வாரம்லாம் வந்துட்டு கொஷின்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆதருக்கு ஆப்போசிட்டாக கேட்ட கொஷின்ஸ் நல்லா வந்து ட்ரெண்டிங்கில் போச்சு. ஏன்னா சூப்பராக வந்துட்டு ஆதரை வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வியானா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரவீன் இருக்காப்ல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 2513 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.55. ஸோ பிரவீன் ரொம்ப அடக்கி வசிக்கிறாரு. இவர் நல்லவரா கெட்டவரான்றது இன்னுமே புதிராகவே இருக்குது. ஆனாலும் நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியால் அது வந்து மாற்றிக்கிறதே கிடையாது. அது வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்து அந்த ஃபேஷன் ஷோ ஹோஸ்ட் பண்ணும்போது சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி எல்லா இதுலேயுமே இன்வால்வ் ஆகிறாரு. ஃபஸ்ட்டு வீக் வந்துட்டு ரொம்ப டெரராக வந்துட்டு ஒரு வில்லன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண அவர் வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப அடக்கி வச்சு நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கனி கேப்டன் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 பக்கமும் குத்துனாரு. ஒரே ஷாக்கிங்காக இருந்துச்சு, என்னடா பிரவீன் தான் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி. ஸோ பிரவீன் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2423 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.03. ஸோ சுபிக்ஷா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டஃப்பான ஒரு பிளேயராக வருவாங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி திவாகரை வந்துட்டு எஃப்ஜேவும் சபரியும் அவ்வளோ ஏமாத்த வேலை பண்ணுறாங்க. அது அப்படியே அவங்க பார்க்கும்போது பச்சை தெரியுது. என்னடா இது முழு பூசணிக்காக சோத்தில் மறைச்சி பார்த்துருப்போம், இது வந்துட்டு பெரிய பலாப்பழத்தை சோத்துக்குள்ளே மறைக்கிறாங்களே. அவர் வந்துட்டு கொஞ்சம் பாவன்றதுக்காக இப்படியா அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அதே மாதிரி கனிக்கிட்ட வந்துட்டு கனி காலையில் வந்துட்டு கேமரா பார்த்து இந்த சாப்பாட்டோட அருமை தெரியும் தான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நாங்கள் சாப்பாடை வேஸ்ட் பண்ணோம், இப்போ வந்துட்டு இன்றைக்கி காலையில் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மக்களை என்னை மன்னிச்சுக்கோங்களாம். என்ன ஒரு நல்ல ஒரு அப்படியே வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத ஒரு நல்ல ஒரு அன்பான உள்ளம் படைத்தவங்க மாதிரி பேசுகிறாங்க. சுபிக்ஷா அழகாக வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் அன்றைக்கி ட்ரிகர் பண்ணனால தான் நாங்கள் வெளியே வராமல் இருந்தோம், அதுக்கும் நாங்கள் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அழகாக வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஸோ சுபிக்ஷா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு டஃப்பான ஒரு போட்டி எல்லாரும் வருவாங்க அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா துஷார் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 2259 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.08. ஸோ துஷார் கண்டிப்பாக வந்துட்டு அரோராவால் கெட்டு போனாரா இல்லை இவங்களால் வந்துட்டு அரோரா கெட்டு போனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அரோராவால் தான் துஷார் கெட்டு போயிட்டாருன்னு தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் துஷார் வந்துட்டு நேற்று அரோரா வந்து கேட்குறாங்க, நான் இல்லைனா நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலன்னா இந்நேரம் நீ வந்து விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட திட்டு வாங்கியிருக்க மாட்டேன், இந்த கேப்டன்லேயே வந்து உனக்கு படிப்பு இருக்காது, நல்லா கேப்டன்ஷிப் பண்ணியிருப்பாள் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் பிடிச்சி தான் பண்ணுறேன், எப்படி நான் பிடிச்சி தான் பண்ணுறேன் அப்படின்றாரு. இதுக்கு மேலே அவர் என்னத்தை நீங்கள் பண்ண முடியும்? அதே மாதிரி இவர் கண்ணுக்கு எப்பயுமே விஜய் பார்வதி பண்ணுற குறைகள் மட்டும்தான் தெரியும். மற்ற வீட்டில் இருக்கிற 16 பேர் நல்ல ஒரு அன்பானவங்க. விஜய் பார்வதி மட்டும்தான் இவருக்கு வந்துட்டு வில்லி மாதிரி. என்னத்தான் சொல்ல, நேற்று வந்துட்டு அடிக்கிற மாதிரி போயிட்டார் விஜய் பார்வதி கிட்ட. கம்முடியும் கலாச்சாரம் என்ன ட்ராமா பண்ணுறியா அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லை நான் முடியலன்னா போயா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த துஷாரை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்ற மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கலை வந்துட்டாப்ல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 2618 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.84. அதாவது பார்க்குறதா சொல்லுக்கெடுத்த அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இன்றைக்கி வந்துட்டு எஃப்ஜேவும் நம்ம சபரியும் வந்துட்டு இந்த பிக் பாஸ் டீம் வந்துட்டு போட்டு பொழக்கிறாங்க, எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி தான் பேசுவோம், அந்த மாதிரி தான் பேசுவோம், இதை நீங்கள் பர்சனலாக எடுத்து ரிவெஞ்ச் எடுத்தீங்கன்னா நாங்கள் ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்னா இவர் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ட்டார். என்ன ஒரு வில்லத்தனம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதேமாதிரி சபரிக்கு
இவர் கொடுத்த விளக்கம் ரொம்ப அழகாக, ரொம்ப அருமையாக, ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. சூப்பராக சொன்னார். யாருக்கெல்லாம் இந்த கலையை பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1402 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.12. நிறைய பேர் வந்துட்டு யூடியூப் சேனலே பார்க்குறேன், எக்கச்சக்கமாக நாடகக்காரி, ட்ராமா ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. நான் கூட இன்னும் இந்த பொண்ணு இப்படி சொல்கிறாங்க பார்த்தா, உண்மையிலேயே வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பச்சையாக நடிக்கிறது இவங்க மட்டும்தான். அப்படியும் அதுவும் சபரிக்கிட்ட வந்துட்டு இவங்க குழையதை பார்க்கும்போது அண்ணா அடடடா என்னடா இது, உலகத்தில் இந்த மாதிரி ஒரு தங்கச்சியை பார்க்க முடியாது, ஆஸ்கார் அவார்டே கொடுத்துடலாம் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. அது எதுக்காக? இவர் சப்போஸ் இவர் இந்த பக்கம் வந்துட்டார்னா இவங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி கமருதீன் சொல்லியிருப்பார், ரம்யா வந்து நல்லா வந்து வேஷம் போட்டு அண்ணா அக்கான்னு சொல்லி இந்த பிக் பாஸ் வீட்டில், அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்லேயே இருந்துட்டு அப்படியே நாளை ஓட்டிலான்னு பார்க்குறாங்கன்னு. அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ்லேருந்து விஜய் பார்வதியை தூக்குறாங்க, வியானாவை தூக்குறாங்க. ஆனால் இந்த பொண்ணு மேலே கையை வைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அம்மா தான் எல்லார்ட்டும் அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பு, நடுவில் மயக்கம் போட்டு இந்த மாதிரி ஒரு சீனு. இன்றைக்கி அதே மாதிரி வந்துட்டு பண்ணி எப்படியாவது வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கிலான்னு ஒரு பிட்டை போட்டாங்க. கடவுள் பார்த்து ஒரு நாமத்தை போட்டு விட்டார். எதுக்கு இந்த மாதிரி நடிப்பு, இந்த நடிப்பு உனக்கு தேவையா, போ நாமினேஷன்ஸ்குள்ளே போன்னு. இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. இந்த ரம்யாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி தான் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பட் என்னை கேட்டிங்கன்னா ஃபுல் பக்கா ஃபேக்கு. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1077 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.23. நான் சீசன்லேயே வந்த உடனே 2வது வாரத்திலேயே இந்த பொண்ணு வெளியே போகணும், இந்த ஆள் வெளியே போகணும்னு சொல்லிட்டு எந்த சீசனில் நாங்கள் கேட்டதே கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் அரோராவை எல்லாருமே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து தெரிக்க வருது, அரோரா வெளியே போகணும், இந்த பொண்ணுக்கு ஓட்டு போடாதீங்க, இந்த பொண்ணு இந்த பிக் பாஸ் ஓட்டுக்குள்ள இருந்தால் இந்த பிக் பாஸே சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. பேசுகிற விஷயங்கள் தான் சரி. நேற்றுலாம் கமருதீன் அவ்வளோ விஷயங்கள் பேசுறதுக்கு முக்கிய மூல காரணமே அரோரா தான். ஏன்னா அரோரா ஒழுங்காக அதாவது கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், ஆதரவு ஒரு விஷயத்த பர்சனலாக வந்து சொல்கிறாங்க. இந்த அம்மா காதலை வாங்கிட்டு சைலண்ட்டாக இல்லாமல் அதை போய் அப்படியே வந்து கமருதீன் கிட்ட ஒப்பளிக்க அப்பயே சொல்கிறாங்க, சொல்லிடாத அப்படியே பிரச்சனையாயிடும் அப்படின்னு. கமருதீன் வந்து பொழக்கிறாரு. பொழந்த அடுத்த நிமிஷம் இந்த அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து சண்டை போகிறாங்க. நீ இவ்வளோ சீப்பாக இருப்பேன்னு நினச்சி பார்க்கல, நீ இனிமேல் என் கூட பேசாதன்னு ஏதோ இந்த கார்ட்டூன் நோட்டோட சிங்சாங் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அது, எப்படியோ அழகாக கொளுத்து விட்டீங்கன்னு. இவங்கள மாதிரி டிட்டோ துஷார். ஏன்னா நைட்டு வந்துட்டு கமருதீன் வந்து துஷார்கிட்ட சொல்கிறார், என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தது, டப்புன்னு லாஸ்ட்டாக வந்துட்டு பிரச்சனை வந்தோடனே கைட்டு விட்டு போயிடுச்சு, அதே மாதிரி நீயும் பார்த்துக்கடனா. அவர் வந்து இந்த மகளை சொல்லிட்டார், கமருதீன் இந்த மாதிரி சொல்லிட்டான், ஆனால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. உடனே இந்த அம்மா ஓன்னு அழுகுறாங்க. என்னமோ ஒன்றுமே பண்ணாமல் இந்த அம்மா யாரும் திட்டினா மாதிரி. என்ன ஒரு வில்லத்தனம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆதரே இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 1069 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 6.17. ஸோ ஆதிரை நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளராக வந்து ஃபஸ்ட் வீக்கில் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஓட்டு எக்கச்சக்கமாக வந்துச்சு. திவாகருக்கு மேலே ஓட்டு வாங்கினாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனால் 2வது வாரம் இவங்க எஃப்ஜே கூட அடித்த கூத்தில் டோட்டலாக வந்து கெட்ட பேர் வாங்கி இப்போது அரோராவும் ஆதிரையும் வெளியே போகணும் அந்த அளவுக்கு பேர் வாங்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ட்ராபேக் பாருங்கள். ஃபஸ்ட்டு வாரம் டாப்பில் இருந்த ஒரு பொண்ணு 2வது வாரத்தில் இப்படி ஆகிடுச்சு. 3வது வாரத்தில் பாட்டமுக்கு வந்துட்டாங்க. அப்போது ஒரு கேமில் நீங்கள் ஒழுங்காக விளையாண்டிங்கன்னா திவாகர் மாதிரி கீழே இருப்பான்னு நினச்சா ஒரு கோபுரத்தில் உட்காந்துட்டு இருப்பார். கோபுரத்தில் இருந்தவங்க கீழே வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் அவங்களுடைய நடவடிக்கைகள் தான். அவங்க ஒழுங்காக இருந்தால் ஏன் அதே மாதிரி ஆதரவு ஃபஸ்ட் வீக் வந்து கமருதீனி இன்னும் ஒரு சில பேர் அவ்வளோ அழகாக கொஷின் பண்ணாங்க. நாமினேஷன்ஸாக சூப்பராக வந்து கருத்து வச்சாங்க. அதே 2வது வாரத்தில் எஃப்ஜியோட மயக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, வியானா மேலே தேவையில்லாமல் ஒரு பழியை போடுறாங்க. அதுக்கு வியானா வந்துட்டு வச்சு செய்கிறாங்க. அவங்களால பதில் பேச முடிஞ்சதா இல்லை. இன்றைக்கி கூட ஒரு உண்டக்கலப்ப வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தேவையில்லாத வேலைகள். அதுவும் வந்துட்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ்க்கு எஃப்ஜே வந்துட்டார். ஆல்ரெடி ஆதரே தான் வந்து எஃப்ஜேயில் சூப்பர் டிலக்ஸில் இருக்காங்க. இன்னும் என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17,276 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு டாப்பில் எனக்கு தெரிஞ்சு வியானாவை அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற மாதிரி சூப்பராக போவாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி லாஸ்ட்டில் ஆதரையும் அரோராவும் பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பட் எனக்கு என்னமோ ரம்யா மேலேயும் கலை மேலே தான் டவுட்டாக இருக்குது. மேபி தேர் இஸ் எ சான்ஸ் அவங்களுக்கு ஓட்டு கம்மியாக, ஏன்னா இவங்களை விட அவங்க வந்துட்டு கண்டென்ட் சுத்தமாக இல்லை. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி இவங்க லாஸ்ட்டில் வெளியே போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.